ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லவ்லி டேஸ்ட் கிச்சன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு எக் பப்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. இது எப்படி ஈஸியாக வீட்டிலேயே செய்யலாம், தவாவில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு கப் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கோதுமை மாவு பண்ணணும் அப்படின்னா கோதுமை மாவுலேயும் இதே தான். மைதா மாவில் உங்களுக்கு தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க. தண்ணியாக பிசையாமல் கொஞ்சம் நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி கெட்டியாகவே பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி மாவு வந்து திரட்டினதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதையும் நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் நல்லாவே ஊறணும். மேலே உள்ளது காஞ்சிடாமல் இருக்க மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தடவி விட்டுக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ் அப்போ நல்லா ஊறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் வந்து சீரகத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் நார்மல் சில்லி பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறேன். கரிஞ்சு போகாமல் வதக்கிக்கோங்க. அடுத்தது இது வந்து கரிஞ்சு போகக்கூடாது. கரிஞ்சு போனால் நல்லா இருக்காது. கரைஞ்சி போகாமல் நல்லா வதக்கிக்கோங்க. ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா கலர் வந்து நல்லாவே கிடைக்கும். அதனால இதில் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். நல்லா ரொம்ப நல்லாவே வதங்கணும். தேவைப்பட்டால் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையில்லைன்னா எண்ணெய் வேண்டாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக தான் கட் பண்ணணும். அப்போ தான் உள்ளே வச்சு நம்ம மூடும்போது அது வெளியில் வராமல் இருக்கும். இப்போ வந்து தக்காளியை நான் வந்து எடுத்து பெரிய தக்காளி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டேன். இது மேலே வந்துட்டு கொத்தமல்லியை வந்து கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து முட்டையை வந்து பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து சப்பாத்தி மாவை வந்து நல்லா தேய்ச்சிக்கலாம். நான் இதுமாரி தேய்ச்சி நான் அதை வந்து கத்தியால் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டி பாலாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணியிருக்கிறதுலே ஒரு பீஸில் நான் 2 வந்து பால் வந்து உருட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி மாவு எப்படி தேய்ப்போமோ அந்த சப்பாத்தி மாரியே தேய்ச்சிக்கோங்க. மாவு தொட்டு நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து தேய்ச்சிட்டேன். இப்போது இதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இவ்வளோ மெலிசாக இருக்கணும். இன்னொரு சப்பாத்தி நான் வந்து தேய்ச்சிக்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சப்பாத்தி மேலே நான் ஒரு கொஞ்சமாக ஆயிலு, அதுக்கப்புறமா மாவு வந்து டஸ்ட் பண்ணிக்கிறேன். டஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த சப்பாத்தி தேய்ச்சதையும் நான் அது மேலே வச்சிடுறேன். இதுமாரி ஒரு 4 சப்பாத்தி போட்டு எண்ணெய் தடவி மாவு வச்சு அதுமாரி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதுமாரி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். பண்ணிவிட்டு மாவு இப்போ திருப்பி வந்து சப்பாத்தி தேய்க்க போகிறோம். நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கிட்டதுக்கப்புறமா சைடெல்லாம் வந்து ஒரு கத்தியை வச்சு நல்லா ஒரு பாக்ஸ் மாதிரி நல்லா வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பப்ஸ் வந்து வரும். நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கிற ஸ்டஃபிங் வந்து அதை வந்து இதில் வச்சுக்கலாம். முட்டை கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் இந்த ஸ்டஃபிங் அந்த வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் வந்து நம்ம அதில் வச்சுக்கலாம். வச்சு நல்லா மூடிடலாம். பப்ஸ் எந்த ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வந்து வெஜிடபிள்லையும் பண்ணலாம். நான் வந்து எக்கில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெஜிடபிளில் பண்ணலாம்.
அது வந்து முட்டை இல்லாமல் காய்கறி வந்து வச்சு மூடிட்டு இதேமாரி செய்ய வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து மாவு ஒட்டலை அப்படின்னா நீங்கள் தண்ணி வச்சு ஒட்டிக்கோங்க. ஆனால் வந்து உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியில் தெரியாத மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. இல்லைன்னா வேகும்போது அந்த எல்லாமே வெளியில் வந்துடும். இப்போ வந்து நான் 4 பப்ஸ் வந்து செஞ்சுட்டேன். இப்போ தவாவை வந்து ஹீட் பண்ணி அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த செஞ்சு வச்சுருக்க பப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து அதில் வச்சுட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடிடலாம். அதுவும் சிம்மில் தான் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. சிம்மில் தான் வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ மூடிடலாம். இப்போ நல்லா புஃப்னு உப்பி வந்திருக்கு. நம்ம அப்படியே திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு இப்போ வந்து வெந்துருச்சு. நமக்கு பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.